கடந்த 2020ல பென்னிஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு அப்பா மகனை அடிச்சே கொன்னது இந்த காவல்துறை. இப்பவும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கு. நாகர்கோவில்ல சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு மளிகை கடைக்காரரை பொய் கேஸ் போடுவேன்னு மிரட்டி கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. 19 இடங்கள்ல கொடூர காயங்கள் இருந்ததா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. நடக்க முடியாத காலை உடைச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல எலும்பு முறிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா விசாரணைக்கு அந்த சிறை வார்டன்கள் 3 பேர்த்த இப்போ கைது பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சிறை மரணம் அப்படிங்கிறத தடுக்கவே முடியல. போலீஸ் எப்பவும் போலீஸாவே தான் இருக்காங்க. அவங்க குணத்தை எப்பவும் மாத்திக்கிற மாதிரி தெரியல. இந்த செய்திகளை பல ஊடகங்கள்ல வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த செய்தியை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சபரிவர்மனுடைய சாவுக்கு நீதி கிடைக்கணும். சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மனையே அடிச்சு காயப்படுத்தி கொலை பண்ணியிருக்குது இந்த காவல்துறை.